அதாவது மக்கள் இப்ப வரவங்க ஜோசியம் பார்க்கும்போது, அவங்களே கேள்வி கேட்குறாங்க. "சார் நீங்க வந்து திருக்கணிதம் பார்க்குறீங்களா? இல்ல வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்குறீங்களா?" "ஏங்க?" அப்படின்னா, "இல்ல நான் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்துல எங்க ஜோசியர் எழுதி குடுத்துருக்காரு. அதுதான் நான் கோயில்ல போய் கும்பிடுறேன். கோயில்ல போய் சொல்லும்போது அந்த நட்சத்திரத்த தான் நான் சொல்றேன். திருக்கணிதப்படி எனக்கு நட்சத்திரமே மாறுது. ஸோ, அதனால வந்து நான் அத ஃபாலோ பண்ணல. நான் வாக்கியம் தான் ஃபாலோ பண்றேன். நீங்க வாக்கியம் பார்க்குறீங்களா?" அப்படின்ற மாரி வரவங்களே சந்தேகத்த கேட்குறாங்க. ஆனா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க பொறக்கும்போது எழுதின ஜாதகம் தான் தப்பு. அதுக்கப்புறமேட்டு வந்தது தாங்க கரெக்ட்டு அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கிறது. அதாவது இது எல்லாத்துக்குமே கால்குலேஷன் படி கொஞ்சம் இதுதான் கரெக்ட், இது தப்புன்னு சொல்றதுக்கு இருக்கா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. அந்த மெத்தடு அவங்களுக்கு கரெக்ட்டா வரும். நான் திருக்கணிதம் ஃபாலோ பண்றேன். எனக்கு திருக்கணிதம் கரெக்ட்டா வருது. ஆனா திருக்கணிதமே 100% கரெக்ட்டா அப்படின்னா கிடையாது. அதுலயே ஒரு சில நேரங்கள்ல கொஞ்சம் தவறும். காரணம் இருக்கு. என்னன்னா, இப்போ சென்னையில வந்து ஒரு 2 பேர் பொறக்குறாங்க. ஒரே நாள்ல, ஒரே கிட்டத்தட்ட நேரத்துல ஒரு 2 குழந்தை பொறக்குது. இப்போ ஒரு குழந்தை தாம்பரத்துல பொறக்குது. இன்னொரு குழந்தை அம்பத்தூர்ல பொறக்குது. 2மே சென்னை தான். இப்போ வந்து நீங்க போடுற சாஃப்ட்வேர்ல சென்னைன்னு போட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 பேருமே ஒரே ஜாதகம் தான் வரும். ஏன்னா ஒரே லேட்டிட்யூட், லாங்கிட்யூட் வரும். ஆனா அதுலயே தாம்பரம் பார்த்தீங்கன்னா, ஒரு லேட்டிட்யூட், லாங்கிட்யூட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அம்பத்தூர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஏன்னா, அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாரி. ஸோ இந்த டிஃபரன்ஸ்ல கூட உங்க ஜாதக கட்டத்துல ஏதாவது கிரகங்கள் மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு.